ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கம் தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாத்துது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை எல்லாம் சேர்ந்துதான் இந்த உலகத்தை இயக்குது. அப்படி இந்த உலகத்தை இயக்குறதுக்கு பழக்கம் காரணமா இருந்தாலும் அந்த பழக்கத்துக்கு வேறா இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய சைக்காலஜி தான். அப்படிப்பட்ட சைக்காலஜியை அக்கு வேறா ஆணி வேறா பிரிக்க போற 5 புத்தகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு பெட்டர் வெர்ஷனா மாறணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நெவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். நாம ஏன் மத்தவங்க கிட்ட சில நேரத்துல சொதப்புறோம், மத்தவங்களை எப்படி நம்ம பக்கம் ஈர்க்கிறது, அப்புறம் இந்த பரபரப்பான வாழ்க்கையிலையும் எப்படி நிம்மதியா இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம பர்சனாலிட்டியை டோட்டலா மாத்த போற 5 அற்புதமான புத்தகங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்ட் 2ஓட அந்த முக்கியமான 5 புத்தகங்களுக்குள்ள போவோம். 6வது புத்தகம் தி லா ஆஃப் ஹியூமன் நேச்சர். இந்த உலகத்துல இருக்கிறதுலயே ரொம்ப டேஞ்சரான விலங்கு எது தெரியுமா? சிங்கம், புலி கிடையாது, அது மனுஷன் தான். உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு அவங்க மனசை படிக்க இது உதவும். மத்தவங்க கிட்ட ஏமாறாம இருக்கவும் எல்லாரையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணவும் இது ஒரு சூப்பரான புத்தகம். கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க, முகமுடி போட்டுட்டு நடிக்கிறவங்கன்னு நம்மளை சுத்தி எக்கச்சக்கமான மர்மமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க ஏன் அப்படி பண்றாங்க? அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடுது? இந்த மர்மத்தை எல்லாம் அக்கு வேற ஆணி வேற பிரிக்க போறோம். மனிதன் முகமுடிக்கு பின்னாடி இருக்கும் மர்மம். நண்பா, இந்த புக்ல ஆத்தர் சொல்ற சில முக்கியமான சட்டங்களை ஒரு விலாவரியா பார்ப்போம். நம்பர் 1, தி லா ஆஃப் இர்ரேஷனலிட்டி. யாரும் யோசிச்சு பண்றது இல்ல. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாம ரொம்ப லாஜிக்கலா முடிவெடுக்கிறோம் அப்படின்னு. ஆனா நிஜம் என்னன்னா, நாம எல்லாருமே உணர்ச்சி பூர்வமா தான் முடிவெடுக்கிறோம். ஒருத்தன் கோவத்துல ஒரு தப்பு பண்றான்னா அது அவன் கிடையாது, அவனுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷனல் மிருகம் தான் அதை பண்ணுது. அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அவங்க மேல கோவப்படவே மாட்டீங்க, அவங்களை ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. 2, தி லா ஆஃப் ரோல் பிளேயிங். இந்த உலகமே ஒரு பெரிய நாடக மேடை. எல்லாரும் ஒரு முகமுடியை போட்டுட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் உங்ககிட்ட ரொம்ப நல்லவரா நடிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரகசிய அஜெண்டா இருக்கலாம். ஒருத்தரோட வார்த்தையை மட்டும் நம்பாதீங்க, அவங்க உடம்பு என்ன சொல்லுது, அதாவது பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவங்க கண்ணு எங்க பாக்குது, வாய் சிரிக்கும் போது கண்ணு சிரிக்குதான்னு கவனிங்க. அங்கதான் அவங்களோட உண்மையான முகம் வெளியே வரும். 3, தி லா ஆஃப் என்வி. நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம ஜெயிச்சா சிரிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவன் மட்டும் எப்படி ஜெயிச்சான்னு ஒரு பயங்கரமான பொறாமை தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பொறாமை தான் பல துரோகங்களுக்கு ஆரம்பம். ஒருத்தர் உங்களை காரணமே இல்லாம மட்டம் தட்டுறாங்கன்னா இல்ல நக்கலா பேசுறாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள அந்த பொறாமைங்கிற வில்லன் வேலை செய்யறான்னு அர்த்தம். உஷாரா இருங்க நண்பா. 4, தி லா ஆஃப் ஷேடோ. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு ஷேடோ இருக்கு. அதாவது நாம வெளியே காமிக்க பயப்படுற நம்மளுடைய ஆசைகள், கோபங்கள், இதை நாம அடக்கி வைக்க பார்க்கும்போது அது வேற ஒரு தப்பான வழியில வெடிக்கும். நம்மளோட அந்த இருட்டு பக்கத்தை நாம புரிஞ்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். இந்த புத்தகத்தை நீங்க படிச்சா உங்களை சுத்தி இருக்கிறவங்க போடுற அந்த டிராமாவை எல்லாம் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யாரு நல்லவன், யாரு கெட்டவன், யாரை நம்பலாம், யாரு கிட்ட தள்ளி இருக்கலாம்னு உங்களுக்குள்ள ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிடும். நாம பார்க்க போற 7வது புத்தகம் கேம்ஸ் பீப்புள் பிளே. சில நேரத்துல உங்களுக்கே தோணிருக்கா, நாம ஏன் இந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி ஒரு மொக்கையான வாக்குவாதத்தை பண்றோம், இல்ல இவங்க ஏன் என்கிட்ட இப்படி பேசுறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நாம தெரியாமலே மத்தவங்க விளையாடுற ஒரு சைக்காலஜி கேம்ல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். வாங்க இந்த மர்மமான கேமை அக்கு வேற ஆணி வேற பிரிக்கலாம். இந்த கேம் எப்படின்னு புரியணும்னா முதல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த 3 கேரக்டர்ஸ், அதாவது ஈகோ ஸ்டேட்ஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு படத்துல வர 3 கேரக்டர் மாதிரி. 1, பேரண்ட்ஸ் மாதிரி, இதை செய் அதை செய்யாதன்னு ரூல்ஸ் போடுற கேரக்டர். அடுத்தது அடம் பிடிக்கிற குழந்தை, உணர்ச்சி வசப்படுறது, ஜாலியா இருக்கிறது, இல்ல அழுது காரியத்தை சாதிக்கிறது. 3வது கேரக்டர் தி அடல்ட், அறிவாளி, இன்வெஸ்டிகேட்டர், ரொம்ப லாஜிக்கலா நிதானமா யோசிக்கிற கேரக்டர். இதுல பிரச்சனை எங்க வருதுன்னா, நாம ஒரு அடல்ட்டா பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒரு குழந்தையாவோ இல்ல பேரண்டாவோ ரியாக்ட் பண்ணும்போது தான் அந்த மர்மமான கேம் ஆரம்பிக்குது. மக்கள் விளையாடுற சில ஆபத்தான கேம். இந்த புக்ல நூற்றுக்கணக்கான கேம்கள் இருக்கு. ஆனா நாம டெய்லி லைஃப்ல பாக்குற சில மர்மமான கேம்ஸை மட்டும் பார்ப்போம். நம்பர் 1, எஸ் பட். உங்ககிட்ட ஒருத்தர் வந்து அட்வைஸ் கேட்பாங்க. நீங்க ஒரு சூப்பர் ஐடியா சொல்லுவீங்க, ஆனா அவங்க ஆமா நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வேற ஐடியா சொன்னாலும் திரும்பவும் ஆனா அப்படின்னு வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. இவங்க நிஜத்துல உங்ககிட்ட தீர்வு கேட்க வரல நண்பா, அவங்க எடுக்கிற அந்த தோல்விக்கு ஒரு நியாயத்தை தேட வராங்க. இவங்க கூட நீங்க எவ்வளவு பேசினாலும் அது வேஸ்ட் தான். 2வது கேம், நான் தான் அப்பவே சொன்னேன்ல,
வேணும்னே உங்களை ஒரு தப்பு பண்ண விடுவாங்க. நீங்க தப்பு பண்ண அடுத்த செகண்ட் பதுங்கி இருந்த புலி மாதிரி பாஞ்சு வந்து உங்களை குத்தி பேசுவாங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு உங்களை மட்டன் தட்டி அவங்க பெரிய ஆளுன்னு நிரூபிச்சு ஒரு சைக்காலஜில சந்தோஷம் அடையிறது தான் இவங்களுடைய கேம். மூன்றாவது கேம், பாத்தியா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். எப்பவும் தன்னோட கஷ்டத்தையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஹெல்ப் பண்ண போனா அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற இமேஜ்ல இருக்கிறது தான் பிடிக்கும். இந்த விளையாட்டுல எப்படி ஜெயிக்கிறது நண்பா? ஒருத்தர் உங்ககிட்ட கேம் விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சா அந்த கேம்ல நீங்க கலந்துக்காதீங்க. அவங்க எமோஷனலா உங்களை தூண்ட பார்க்கும்போது நீங்க நிதானமா பதில் சொன்னீங்கன்னா அந்த கேம் அங்கேயே முடிஞ்சிடும். அதுல நீங்க ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை. மத்தவங்க உங்களை வச்சு சைக்காலஜி கேம் விளையாட விடாதீங்க. அந்த கேமோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க தான் அந்த கேமோட மாஸ்டர். 8வது புத்தகம் தி சைக்காலஜி ஆஃப் செல்லிங். எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். இந்த உலகத்துல இருக்கிற டாப் 1% பணக்காரங்க எப்படி மத்தவங்களை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்க. பிரெயின் ட்ரேசி எழுதின தி சைக்காலஜி ஆஃப் செல்லிங் புத்தகத்தை கேட்கும் போதே நான் என்ன கடையா வச்சிருக்கிறேன், எனக்கு எதுக்கு செல்லிங்க சொல்லி தரீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். செல்லிங்ன்றது நீங்க நினைக்கிற விஷயம் கிடையாது. ஒரு இன்டர்வியூல உங்களை அட்ராக்ட் பண்ண வைக்கிறதுல இருந்து உங்க லவ்வர் கிட்ட உங்க ஐடியாவை ஓகே பண்ண வைக்கிறது வரைக்கும் எல்லாமே ஒரு விற்பனை தான். அத பத்தி தான் இந்த புத்தகத்துல பார்க்க போறோம். ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி ஓடுது. அதுல ஆத்தர் சொல்ற ரகசிய க்ளூஸ பத்தி பார்ப்போம். நம்பர் 1, யாரும் எதையும் வாங்க விரும்புவதில்லை. ஆச்சரியமா இருக்கா? ஆனா உண்மை என்னன்னா, மக்களுக்கு எதையாவது விக்கிறாங்கன்னு தெரிஞ்சா ஓடிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை தீர்க்க நீங்க வாரீங்கன்னு தெரிஞ்சா உங்களை விடவே மாட்டாங்க. நீங்க ஒரு பொருளை விற்காதீங்க, ஒரு தீர்வை கொடுங்க. அவங்க பயத்தையும் தேவையையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் அந்த கேமோட பின்னர். 2வது க்ளூ, எமோஷன் தான் பாஸ் எல்லாமே. நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு பொருளோட விலை குவாலிட்டியை பார்த்து தான் மக்கள் வாங்குறாங்கன்னு நினைக்கிறோம். இது சுத்தமான பொய் நண்பா. மக்கள் 100% உணர்ச்சியால தான் முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அறிவுபூர்வமா அதை நியாயப்படுத்துறாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஐபோன் வேணும்னா அதுல இருக்கிற கேமராவுக்கு மட்டும் வாங்க மாட்டாங்க. அதை வச்சிருந்தா கிடைக்கிற அந்த கெத்துக்காக வாங்குவாங்க. அந்த கெத்து தான் எங்க எமோஷன். அதை சமாளிக்கிறதுக்காக இது செக்யூரிட்டியா இருக்கும், இது குவாலிட்டியா இருக்கும், கீழே போட்டா கூட உடையாது அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே ஒரு நம்பிக்கை கொடுத்துக்குவாங்க. 3வது க்ளூ, ஹேண்ட்லிங் ரிஜெக்ஷன். பல பேர் ஏன் இந்த சேல்ஸ் கேம்குள்ள வர்றதே இல்ல தெரியுமா? நோ அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ற பயம் தான். ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் நோ சொல்றாருன்னா அது உங்களை கிடையாது, நீங்க சொல்ற அந்த ஆஃபரை தான் அவங்க நோ சொல்றாங்க. ஒரு படத்துல ஹீரோ அடி வாங்க வாங்க தான் ஸ்ட்ராங் ஆவாரு. அதே மாதிரி ஒவ்வொரு நோ சொல்லும் போதுதான் உங்களை ஒரு பெரிய எஸ் நோக்கி கூட்டிட்டு போகுதுன்னு நினைங்க. அதனால யாரும் நோ சொல்றாங்கன்னா அதை ஏத்துக்க பழகுங்க, ரிஜெக்ஷனை ஏத்துக்க பழகுங்க, தோல்வி அடைய தயாராயிருங்க. இன்னும் பெட்டரா எப்படி தோல்வி அடையலான்னு பாருங்க. அதுதான் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி கூட்டிட்டு போகும். 4வது க்ளூ, 80-20 ரகசியம். சேல்ஸ் உலகத்துல 20% பேர் தான் 80% பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? அவங்க மத்தவங்க கிட்ட பேச மாட்டாங்க, மத்தவங்க சொல்றத கேட்பாங்க. இந்த வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற காலத்துல லிசனிங் ரொம்ப கம்மி ஆயிருச்சு. எதையும் சீக்கிரமா சொல்லணும், எதையும் வேகமா சொல்லணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா நிறைய கேள்வி கேட்கணும். அதே மாதிரி தான் ஒருத்தர் கிட்ட நீங்க ஜெயிக்கணும்னா நிறைய கேள்வி கேளுங்க. அவங்களே அவங்களோட ரகசிய தேவையை சொல்லிடுவாங்க. நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்க தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு பெரிய ஜாம்பவான் இருப்பாரு. அவர் எங்கேயாவது பாட்காஸ்ட் கொடுத்திருக்கிறாரான்னு பாருங்க. அந்த பாட்காஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குதுன்னா கூட பரவாயில்ல, ஒரு வார்த்தை விடாம முழுசா பாருங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், அதுல அவருடைய தொழில் ரகசியத்தை கொஞ்சமாவது சொல்லுவார். ஒரு 20% இல்லைன்னா ஒரு 30% தொழில் ரகசியத்தை அந்த பாட்காஸ்ட்ல கண்டிப்பா சொல்வாரு. குறைவான நேரத்துக்கு மட்டும்தான் ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிக்க முடியும். 1 மணி நேரத்தை கடக்கும் பொழுது அவங்க மனசுல இருக்கிற ரகசியம் வெளியே வரும். கேள்வி நிறைய கேட்கும் போது அவங்களுடைய உண்மையான முகம் வெளியே வரும். இந்த உலகத்துல நீங்க எதை சாதிக்கணும்னாலும் உங்களையோ இல்ல உங்க ஐடியாவையோ மத்தவங்க கிட்ட விற்க தெரிஞ்சிருக்கணும். அந்த சூட்சமம் தெரிஞ்சா இந்த உலகமே உங்க காலுக்கடியில தான். புத்தகம் 9, தி ஹாப்பினஸ் ஹைபோதசிஸ். மகிழ்ச்சி. நாம எல்லாரும் இதை தேடிதான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது நிஜமாவே எங்க இருக்கு? நாம ஏன் இவ்வளவு ஓடியும் இன்னும் நிம்மதி இல்லாம இருக்கிறோம்னு இது புரிய வைக்கும். நிஜமான சந்தோஷம் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திருப்தியான வாழ்க்கைய வாழ இந்த புத்தகம் வழிகாட்டும். பழங்காலத்து ஞானத்தையும் இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலையும் ஒன்னா சேர்த்து அந்த மகிழ்ச்சி ஒளிஞ்சிருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க போறோம். வாங்க ரகசியத்தை கண்டுபிடிக்கலாமா? நம் மனதிற்குள் ஒரு யானை இருக்கிறது. ஆத்தர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. நம்ம மனசை ஒரு யானை மாதிரி
ஓடிக்கிட்டே இருப்போம், ஆனா ஒரே இடத்துல தான் நிப்போம். உண்மையான ரகசியம் என்னன்னா, மகிழ்ச்சிங்கிறது உள்ளேயும் இல்ல வெளியும் இல்ல, அது இடைவெளியில இருக்கு. நமக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற உறவு, அதாவது ரிலேஷன்ஷிப், நமக்கும் நம்ம வேலைக்கும் இருக்கிற கனெக்ஷன், நமக்கும் ஒரு பெரிய லட்சியத்துக்கும் இருக்கிற தொடர்பு, அதாவது வெற்றியை நோக்கி போகக்கூடிய பயணத்தை சொல்றேன். மகிழ்ச்சிங்கிறது ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்கிற புதையல் கிடையாது நண்பா. அது ஒரு செடி மாதிரி. நீங்க சரியான மண்ணுல சரியான உரம் போட்டு வளர்த்தா அதுவா வளரும். உங்க மனசுங்கிற யானையா பாகன் கூட சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த மர்மமான மகிழ்ச்சியை நீங்க கண்டிப்பா அடைஞ்சிடலாம். இப்போ நம்ம பார்க்க போற 10வது புத்தகம் தி சைக்காலஜி புக். ஒட்டுமொத்தமா மனுஷங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு ஷார்ட்கட். இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களையும் மத்தவங்களையும் பார்க்கிற உங்க பார்வையை டோட்டலா மாறிடும். இது ஒரு சாதாரண புத்தகம் கிடையாது, ஒரு சைக்காலஜி உலகத்தோட ஒரு என்சைக்ளோபீடியா. அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா புத்தகங்களோட ரகசியமும் இன்னும் நம்ம பார்க்காத நூற்றுக்கணக்கான மர்மங்களும் ஒரே இடத்துல புதைஞ்சு இருக்கிற ஒரு ரகசிய பெட்டி தான் இந்த புத்தகம். அதை திறந்து பார்க்கலாமா? இந்த புக்ல ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருந்த பெரிய பெரிய சைக்காலஜி எப்படி மனுஷ மூளையை செதுக்குனாங்கன்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் 1, த மிஸ்ட்ரி ஆஃப் ட்ரீம்ஸ். சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் மனசு ஒரு பனிப்பாறை மாதிரி. வெளியே தெரியறது கொஞ்சம் தான், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான மர்மமான உலகமே இருக்குன்னு சொல்றாரு. நம்ம கனவுகள் கூட சும்மா வர்றது இல்லையா, அது நம்ம ஆழ் மனசுல இருக்கிற ரகசிய ஆசைகளோட க்ளூஸ் அப்படின்னு சொல்றாரு. 2வது, சோஷியல் சைக்காலஜி. ஒரு குரூப்ல இருந்தா நாம ஏன் நம்ம புத்தியை இழந்துட்டு மத்தவங்க சொல்றத அப்படியே கேட்கிறோம்? இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மில்கிராம் அப்படிங்கிறவர் பண்ண ஒரு விசித்திரமான பரிசோதனையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். 2 குழுக்களா மில்கிராம் ஆட்களை பிரிக்கிறாரு. முதல் குழுவுல ஆசிரியர்கள், 2வது குழுவுல மாணவர்கள் மாதிரி இருக்கிற நடிகர்கள். இதனுடைய பரிசோதனை என்னன்னா, ஆசிரியர்கள் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான விடையை மாணவர்கள் கொடுக்கணும். தப்பா பதில் சொல்றவங்களுக்கு ஆசிரியர்கள் தண்டனையா 15 இருந்து 450 வோல்ட் எலக்ட்ரிக் ஷாக்க கொடுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் மாணவர்கள் தவறான பதில் சொல்லும் போது ஆசிரியர்கள் மின்சாரத்தை செலுத்துறாங்க. அந்த மாணவர்கள் மாதிரி இருக்கிற நடிகர்கள் மின்சாரம் தாக்காமலே ஷாக் அடிச்ச மாதிரி கதறாங்க. இத பார்த்து பயந்து போன ஆசிரியர்கள் வேணாம்னு நினைச்சாலும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றவங்களுடைய உத்தரவுக்கு பயந்து 65% ஆசிரியர்கள் 450 வோல்ட்ட கொடுக்கறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சாதாரண மனுஷங்க கூட சில நேரத்துல கொடூரமா மாறுறாங்கன்னு தெரியுது. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, மனிதன் மனிதனாகவே இல்ல, வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தான் மனிதனா இருக்கிறான். ஒரு கொடூரமான செயலை செய்யறதுக்கு எந்த விதமான தண்டனையும் இல்ல அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அந்த கொடூரமான செயலை செய்யறதுக்கு 80% மக்கள் தயாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3, டெவலப்மெண்டல் சைக்காலஜி. ஒரு சின்ன குழந்தை எப்படி உலகத்தை பாக்குது, அவங்க மூளை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கிரிமினல் மாதிரியோ இல்ல ஒரு ஜீனியஸ் மாதிரியோ மாறுது. ஜீன் பேகட் அப்படிங்கிறவரு அவருடைய சொந்த குழந்தைய வச்சு இந்த ஆராய்ச்சியை பண்றாரு. உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை கிட்ட இருந்து ஒரு பொம்மையை மறைச்சு வச்சா அது அந்த பொம்மைய உலகத்திலே இல்லைன்னு நினைச்சிடும். ஆனா கொஞ்சம் வளர வளரதான் மூளை அந்த மர்மங்களை அவிழ்க்க ஆரம்பிக்குது. இதே மாதிரி தான் நாம ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு அனுபவங்களை கத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி நாம முடிவுகளை எடுக்கிறோம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் மாறுது. இப்படி நம்மளுடைய மூளை யோசிக்கிறதுக்கு மாற முடியும். அறிவுங்கிறது ஒரு விதை மாதிரி நண்பா. அதை உங்க மனசுல விதைச்சிட்டோம். ஆனா அதை செயலா மாத்தி ஒரு பெரிய மரமா வளர வைக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்குது. இந்த 10 புத்தகங்கள்ல எந்த புக் உங்க வாழ்க்கையை மாத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல எதை நீங்க முதல்ல படிக்க போறீங்க? அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல சூப்பரான செல்ஃப் டெவலப்மெண்ட் கண்டென்ட்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ்.